உங்க தலைவர் இருக்காரே வாரிசு அரசியலுக்கு எதிரானவரா இல்ல ஆதரவு? இது அரசியலுக்கு எதிரானவர், சினிமா துறைக்கு ஆதரவானவர். என்னங்க அப்படி தானே ஸ்டாண்ட் எடுக்க முடியும்? அரசியலில் பொறுத்த வரைக்கும் வாரிசு அரசியல் அவர் இருக்கக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கார். ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வாரிசு கண்டிப்பாக முக்கியம். அது உங்களுக்கே தெரியும். நான் ஏன் சொல்கிறேன், யார் மூலிமா இவர் வந்தார், இவருக்கு அடுத்து இவர் யாரை உருவாக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அது வேற சொல்லுங்க வேற. ஆனா உங்க தலைவர் தானே சொல்லியிருக்காரு சினிமாவை சினிமாவா பாருங்க, படத்தை படமா பாருங்க, ஏன் அப்படி பண்றீங்கன்னு. அப்ப ஏன் நீங்க அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் சொல்லுவாருங்க. அவர் சொன்னா நாங்க கேட்கணுமா? அவருக்கு நாங்க அவர் பெருந்தன்மையா அவருக்கு இருக்கலாம், அதுக்காக நாங்க அப்படி இருக்க முடியாதுல்ல. அவருக்கு ஒன்றா நாங்க தானே வரணும், நாங்க தானே அங்கே செய்ய முடியும். ரோகிணி தேட்டர் எப்படி அடிச்சு நொறுக்கணும்னு பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி நொறுக்கி விட்டுருவோம். வேற யாராவது படம் தான் ரிலீஸ் ஆச்சுன்னா கடைசி படம் ஒழுக்கமாக முடிக்குவோம்னு நினைக்கிறோம். திரும்ப மறுபடியும் 2030 அப்புறம் ஏதாவது ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் சினிமாவுக்கு வரணும்னா இருக்குல்ல, கெஸ்ட் ரோல் தான் அப்போ அந்த டைம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் வரும்போது 2030 அப்புறம் அப்பா கேரக்டர் வரும், இல்லைன்னா சும்மா வந்துட்டு போகிற மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது அப்போல்லாம் நாங்கள் போவோம்னா எப்படி? அதனால் அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுங்க.